ஹாய் எல்டிஎஃப், நாங்கள் யூசுஃப். எல்டிஎஃப் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ரைட் பண்ண போகிறோம். சின்ன ஒரு ரைடுன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எங்களோட ரெப்டரை சேல் பண்ணிவிட்டு MT-15 ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த MT-15 நான் வந்து அந்த மோட்டோ வ்ளாக் செட்டப் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணும். லாங் ரைட் போகிறேன்னு சொன்னால் அதை வந்து எங்களுக்கு சரியாக வச்சுக்கூட இல்லாதீங்க. ஸோ நான் வந்து பெரிய ஒரு சின்ன ஒரு ரைடு ஒன்று போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். அண்டு எங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது GoProலன்னெல்லாம் பார்க்கணும். அதனால் எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு அவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கள்கிட்ட பழைய யூடியூப் சேனல் போல் நான் வந்து நெல்லிக்கலைன்ற ஒரு நல்ல ஒரு வியூவான ஒரு டெம்பிள் ஒன்று நெல்லிக்கலை. அந்த டெம்பிள் சுற்றி பார்க்க நல்ல வியூ ஆகிக்கும். அண்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வீடியோ எல்லாமுக்கும் நல்லாவே ஆகிக்கும். அண்டு இன்றைக்கு வந்து அதுக்காக நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் அதை வந்து சும்மா போயிட்டு பார்த்துட்டு நெல்லிக்கலையில் நாங்கள் எங்கள்கிட்ட MT-15 வந்து ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு வியூவை அப்படி வர எத்தனை வ்ளாக் ஆகிக்க போகுது. யாராச்சும் என்னோட வீடியோ புதுசாக பார்க்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தாங்க. எனக்கு நாங்கள் யூடியூப்பில் வந்து 930 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். எல்டிஎஃப் இன்னும் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டா நாங்கள் 1K ரீச் பண்ணிவிடுவோம். ஓகே, மிச்சத்தை நான் மோட்டோ வ்ளாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எல்டிஎஃப் தரமான சம்பவம் உண்டு ஆகிட்டு எல்டிஎஃப். ஏன்னா மனசு சொல்லிச்சு, இன்றைக்கி நீ மோட்டோ வ்ளாக் பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்டிக்குதுன்னு வரக்கோலே. நாங்கள் இங்கே வந்தோம், நெல்லிக்கலைக்கு வந்தோம், நெல்லிக்கலை டெம்பிளுக்கு. அண்டு இப்போ டைம் வந்து சரியாக 6:25 ஆகிட்டு. சரியா, நாங்கள் வீட்லேருந்து சரியாக வந்தோம் 6:12 மாதிரி நான் வந்தோம். சின்ன தூரம் தானே அப்படின்னு வந்தோம். வரும்போது நிறைய கண்டென்ட் கிடச்சிச்சு. நாய் விரட்டுற கண்டென்ட்டாக நிறைய கண்டென்ட் கிடச்சிச்சு. அண்டு எல்லாம் கிடச்சி நான் பார்க்குறோம். எல்டிஎஃப் வந்து பார்க்குறோம் GoProவில் ரெக்கார்ட் ஆகலை. எல்டிஎஃப் GoPro வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அது என்ன பேட்ரி அப்படின்ட்டா எங்களோட ஸ்டோரேஜில் சின்ன இஷ்யூ உண்டாவே அது அப்படியே இதாகிக்குது. நிறைய நல்ல கண்டென்ட் கிடச்சிச்சுப்பா. உங்களுக்கு மோட்டோ வ்ளாக் செட்டப்பை காட்டணும்னு தான் நான் இன்றைக்கி வந்தது மெயினாக. ஓகேப்பா, போக்கோவில் சரி நான் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு மோட்டோ வ்ளாக் செட்டப்பை காட்டுறேன். அண்டு ஆனால் வந்தோன்னே அப்படியே நம்ம மனசை கவலை இந்த மனசை அப்படியே சேஞ்ச் பண்ணது இந்த வியூ தான்ப்பா. எப்படி இருக்குதுன்னு பாருங்கப்பா. செம்மையாகிக்குது. அண்டு கிளைமேட் ரொம்ப நல்லா ஆகிக்குது, கூதலாகிக்குது, வெறித்தனமாகிக்குதுப்பா. பாருங்கள், நாங்கள் இதுக்கு முந்தி நெல்லிக்கலை டெம்பிளுக்கு வந்ததெல்லாம் நிறைய வெஹிக்கல் உண்மையாக சொல்ல போனால். அண்டு இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் வந்த டைம் நல்ல டைம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 2 பஸ், இந்த ஒரு பஸ் தைக்கு அது வந்து ரூட் பஸ். அண்டு இப்போதைக்கு ஒரு பஸ் தான் இருக்குதுப்பா. ஓகே, இப்போ நாங்கள் வந்த டைம் நல்லம். ஆனால் நாங்கள் வந்த டைமில் GoPro நல்லம் இல்லாமல் எங்களுக்கு பண்ணிட்டுப்பா. அதுதான் கவலை ஆகிது. ஓகே, பிரச்சனை இல்லை. போக்குள்ள உங்களுக்கு மோட்டோ வ்ளாக் செட்டப்பை காட்டேன் எப்படின்னு சொல்லி. எங்களை MT-15லப்பா. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஆசைப்பட்டு வந்தோம். மார்னிங் ஓடி திரும்பி இப்படியே சூப்பர் தொழுவிட்டு நாங்கள் அதோடு தூங்கவும் இல்லை. 6 மணிக்கு தானே அப்படின்னா 6 மணிக்கு சரியாக வீட்டுக்கு வந்தது. ஓகேப்பா, நான் வந்து இதில் சின்ன ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எங்களோட MT-15 வச்சு எடுத்துகிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். அப்படியே போகலாம் எல்டிஎஃப். நாங்கள் அதுக்கும் போது பாருங்கப்பா எப்படி இருக்குதுண்டு. ஓகேப்பா, நல்லா செக் பண்ணிட்டேன் 1-2 தடவை. மோட்டோ வ்ளாக் சம்பவம் பண்ணும்பா. இப்படி நிறைய ரைட்டில் சம்பவம் பண்ணிக்குது. சரி, ஓகே, போகலாமா? என்ன பிரச்சனைண்டா, வரும்போது நாங்கள் நாயெல்லாம் குழப்பிட்டு வந்தோம்ப்பா. ரோட்லிக்கிற நாயெல்லாம் நாங்கள் குழப்பிட்டு வந்தோம். இப்போ போகும்போது தரமாக எங்களுக்கு சம்பவம் பண்ணும்னு சொல்லுது மனசு. ஓகே, போகலாமா? சம்பவம் இந்த வ்ளாக் வந்து சம்பவம் வ்ளாக். ஏடா வரும்போது நிறைய டாயை குழப்பிட்டு வந்துட்டேன்ப்பா. நிறைய டாய், ஒரு டாய் டாப் போகிற வரல, ஏதாவது சமாளிக்கணும். நிறைய டாய் காலை தூக்கி வேலை வச்சு கொடுத்தா ரைட் பண்ணணும். சரி பார்ப்போம். எல்லாம் தூங்க போய் தீவிச்சிண்டா. சரி, இங்கே ஒரு செட் உண்டு.
எல்லாம் வெள்ளை சாப்பாடு தின்னு போயிட்டேன், இல்லாட்டி காலை கடனை குடிக்க போயிட்டான். அது எல்லாம் தூங்குவாங்கப்பா, சத்தம் இல்லாமல் போங்கப்பா. நான் வழியில வரல. அங்கேயும் ஒரு செட்டு இருக்காங்களே. அமைதியா போய்க்கிறோம், அமைதியா. வாய திறக்கிறான், ஐயா வாய திறக்கிறான். இந்த வியூவை தான் எல்டிஎஃப் நான் வரும்போது காட்டணும்னு நினைச்சு. ஆஹா, கலைக்கடனை முடிக்கிறான் அவன். வாவ் வாவ், கூதலும் தான் அந்த வீவம் பார்க்கும். வெறும் இந்த மெயினால் ஒருத்தர் தான் முன்னுக்கால் இருக்கிறாரு. இந்த நாய்க்கு பயந்து வாழ வேண்டிய காலம் ஆயிட்டு. நான் குறுக்காக வரல, இப்பவே சொல்லிட்டேன், நான் பேசாம போயிடுறேன். எப்பாடா தப்பினே பொழைச்சின்னு ஓடிட வேண்டியதுதான்ப்பா. எல்டிஎஃப் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ரைடு ஒன்று போகணும், பெரிய ஒரு ரைடு ஒன்று போகணும்ப்பா. அதுக்காக தான் இப்போ நாங்கள் இடைய MT-15 எடுத்துக்கிறோம். என்னப்பா என்ன வாயில் MT-15ன்றது கொஞ்சம் கஷ்டமாக வருது, அதனால ஒரு நல்ல ஒரு நேம் வைக்கணும். நீங்கள் தான்ப்பா கமெண்ட்டில் சொல்லணும். எங்களோட MT-15க்கு எப்படி நேம் வைக்கிறது, என்ன நேம் வைக்கிறதுன்னு. இது நான் வரல உங்க வழியில். முன்னாடியும் 2 பேர் இருப்பாங்க பாருங்க. பொய்யுண்டா. ஏண்டா கோப்ரோ, நான் உனக்கு என்ன பாவம்டா பண்ணேன், இப்படி வதக்குறேன் போட்டு. நான் ஒன்றும் இல்லை. நான் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நானும் என் பவரை காட்டப்படாதுன்னு நினைக்கிறேன். விடுதில்லையே. பேயில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா நாய் தொல்லை இந்த பைக்கர்ஸுக்கு ரொம்ப பெரிய தொல்லைப்பா. ஏங்கல் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஏங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த நாய் தொல்லையில் இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக வ்ளாக் தருது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கப்பா, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கப்பா டிக்டாக்ல.